வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீதேவி, பொதுநல மருத்துவர், தீபம் ஹாஸ்பிட்டல், வெஸ்ட் ஊரப்பாக்கம் பிரான்ச். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா வந்துட்டு பொதுவாக எல்லாருக்கும் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 விதமாக இந்த ஆஸ்துமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று ஹெரிடிட்டரி, அதாவது ஃபேமிலியாக ஆஸ்துமா இருக்கவங்களுக்கு, அடுத்த ஜென்ரேஷன் இருக்கவங்களுக்கு ஆஸ்துமா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இரண்டாவது தொழில் ரீதியாக, அதாவது இந்த கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ் யூஸ் பண்ணுறவங்க, டஸ்ட் இந்த மாதிரி இருக்க தொழில் செய்கிறவங்களுக்கு ஆஸ்துமா வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங், ரொம்ப ஸ்மோக் பண்ணுற பர்சன்ஸ்க்கு ஆஸ்துமா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ்துமா எப்படி உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சாதாரணமாக ஒரு கோல்டு ஆரம்பிக்கிற மாதிரி தான் இதோட சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும். அதை ஆரம்பித்து அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா, உங்களோட லங்ஸ்ல இருந்து நீங்கள் மூச்சு விடக்கூடிய அந்த குழாய்கள் ரொம்ப வீங்கின மாதிரி அது சுருங்கி, அது மூலயமா உங்களுக்கு இரும்பல் அதிகமாக இருக்கும், மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய மூக்கடைப்பு, இரும்பல், நைட் ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ஆஸ்துமாக்கான அறிகுறிகள். ஒரு நார்மலாக ஒரு காஃப் வருது, காமன் காஃப், காமன் கோல்டு வருதுன்னா குறைஞ்சபட்சம் அது ஒரு 5 நாளில் இருந்து உங்களுக்கு அது நார்மலாக சரியாக போயிடும். ஆனால் அந்த ஆஸ்துமா இருக்க பேஷண்ட்டுக்கு அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை அது பாதிக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா, ஒரு படி ஏறும்போதோ இல்லை அவங்க நார்மலாக ஏதாவது ஒரு ஒர்க் செய்கிறாங்க அப்படின்னும் போது மூச்சு விட ரொம்ப அதிக சிரமப்பட்டு அது மூலிமா இது சிவியாரிட்டிக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஆஸ்துமா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி முன்னாடியே ப்ரிவென்ஷனாகவே நீங்கள் லைட்டாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும் போதே நீங்கள் இன்ஹேலர்ஸ், பப்ஸ், அதுக்கப்புறம் நெபுலைசர் இது நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஆஸ்துமா நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு ஆஸ்துமா இருக்கும்போது அந்த மூச்சு விடும்போது ஒரு விசிலிங் சவுண்ட் மாதிரி இருக்கும். அந்த வீஸுங்கிற சவுண்ட் நமக்கு மோர் ப்ரானாகவே குழந்தைங்களுக்கு நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி நெபுலைசர் யூஸ் பண்ணுறீங்களோ, பிற்காலத்தில் அவங்களுக்கு அந்த ஆஸ்துமா கண்டினியூ பண்ணாமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இரண்டாவது அதிகமாக நான் சொன்ன மாதிரி தொழில் ரீதியாக அந்த கெமிக்கல் அதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க முக்கால்வாசி முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்க பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்கள ப்ரிகாஷனரியாக இந்த இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணி டே டு டே லைஃப்பில் அது பாதிக்காத மாதிரி பார்த்துக்கலாம். மூணாவது ரொம்ப ஓல்ட் ஏஜ், அந்த நம்ம நார்மலாக இந்த கிளைமேட் சேஞ்சஸ் ஆகும்போது காமன் கோல்டு வரவங்க, வயதானவங்களுக்கு ஆஸ்துமா அதிகமாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நார்மலாக அந்த சளி பிடிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அந்த ப்ராங்கஸ் அது உங்களுக்கு அப்செட் ஆகாமல் நீங்கள் அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூணுமே நீங்கள் ஆஸ்துமா எப்படி நீங்கள் ப்ரிவென்ஷன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரெண்டாவது இந்த ஆஸ்துமா ஸ்மோக்கிங் மூலயமா மட்டும்தான் வரும், நார்மலாக இருக்க அடல்ட் இண்டிவிஜுவலுக்கு அப்படிங்கிறது கிடையாது. அந்த ஸ்மோக்கிங் யாராவது நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க, அவங்க பக்கத்தில் நீங்கள் நிற்கும் போது கூட இந்த ஸ்மோக் உங்களுக்கு இன்ஹேல் பண்ணி கூட நீங்கள் இந்த ஆஸ்துமா உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அலர்ஜிக் இருக்கிறீங்க, அலர்ஜிக் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது, ஆஸ்துமாக்கு நீங்கள் நிறைய ப்ரோன் ஆகக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. குளிர்காலத்தில் ரொம்ப ஐஸ்கிரீம்ஸ், கோல்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் அதை ஆஸ்துமாக்கு ப்ரோன் ஆகாமல் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு நெபுலைசர், இன்ஹேலர்ஸ் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆஸ்துமா பற்றின ஒரு பொது செய்தி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் இதை விட உங்களுக்கு இன்னும் இதை பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் தீபம் ஹாஸ்பிட்டல் வெஸ்ட் ஊரப்பாக்கம் பிரான்ச்சில் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் இருக்கும், நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.